கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன் என்று சொல்லி அவருடைய மனைவியே சாட்சி சொல்லுகிறார். பாருங்க, மனைவியுடைய சாட்சி என்பது ரொம்ப முக்கியமானது. மனைவியுடைய சாட்சி, ஒரு கணவனை குறித்து மனைவியின் சாட்சியும், மனைவியை குறித்து கணவனுடைய சாட்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுடைய சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். தாய் தகப்பனை குறித்ததான பிள்ளைகளுடைய சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். என் அப்பா இப்படி, என் அம்மா இப்படி அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு மனைவியாக அவள் என்ன செய்கிறாள்? ஒரு அருமையான சாட்சியை சொல்லுகிறாள். என்ன சாட்சி? உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், பயந்து நடந்தான். அப்போ ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். கணவன் பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு, மனைவி கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இந்த பயந்து நடக்கிற இந்த அனுபவத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதோ அந்த குடும்பத்திலே கர்த்தர் தம்முடைய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பயந்து நடக்கிற குடும்பத்தில் கடன் பிரச்சனை வராதா? வரும். பயந்து நடக்கிற குடும்பங்களிலே வியாதி வராதா? வரும். பயந்து நடக்கிற குடும்பங்களிலே உபத்திரம், போராட்டம், சஞ்சலங்கள், பாடுகள், இழப்புகள் வருமா? வரும். நிச்சயமாய் வரும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பிரச்சனை வருமா? வரும். ஆனா எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் வருகிறதோ அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரே நின்று அவர்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பிரச்சனை, உபத்திரம், பாடுகள், கடன் பிரச்சனை, வியாதி, வறுமை, வெறுமை எல்லாம் வரது இயற்கை தான். அது தேவன் அனுமதிக்கிறார். ஏனென்றால் அந்த பாதையில் கடந்து போகும்போது தான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் அந்த பாதையில தான் நம்மளை என்ன செய்கிறார்னு அழகாய் உருவாக்குகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென்.